Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே சூப்பரான and டேஸ்டியான தஞ்சாவூர் உளுந்து சட்னி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துர்க்கேன். பட் கருப்பு உளுந்துனா ரொம்பவே டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. ரெண்டும் தாளித்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே தக்காளி, உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்த உடனேவே நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி சட்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிக்க கொதிக்க கெட்டியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லாவே வந்து நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போது கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு கம்மியான டைமில் செய்யக்கூடிய உளுந்து சட்னி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.